தர்மா, தர்மா, என்னப்பா இது? எல்லாத்தோடையும் போராடி ஜெயிக்கிற நீ துன்பத்தோடையும் போராடித்தாப்பா மீண்டு வரணும். மத்தவங்க கஷ்டத்தை தாங்கிக்காத உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு தான் தெரியல. இந்த காலத்துல நல்லவங்களுக்கு தான்ப்பா இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் வருது. ஆனா ஒண்ணு, உன் அண்ணனை கொண்டவங்களை அந்த அல்லாஹ் நிச்சயம் தண்டிப்பாரு. இப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதப்பா. ஏன்னா உனக்கு இன்னும் எத்தனையோ அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க. அந்த ஏழைங்க கண்ணீரை எல்லாம் நீதாப்பா தொடக்க. தர்மா, உங்க அண்ணன் விஜய் அந்த ராத்திரில எதுக்கா இங்க வரணும்? எனக்கு அதான் புரியல. அண்ணன் தனியா எங்கேயும் போக மாட்டாரு. அன்னிக்கிட்டேயும் ஒன்னும் சொல்லிட்டு வரல. ஏதாவது முக்கியமான நியூஸ் கிடைக்கும்னு இந்த இடத்துக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மகாதேவா, சம்போ மகாதேவா. அண்ணா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கப்படாது. இவர் சோதரி சிகாமணி, கும்பகோணம் குமாரசாமி சாஸ்திரிகள். ராக்கெட்ல போகாமலேயே எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குன்னு ரொம்ப சரியா சொல்லுவார். எத்தனையோ பணக்காரங்களுக்கு வீடு கட்டி கொடுத்த உங்க ஜாதகத்துல எந்த வீடுமே சரியில்லையா. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கொடுக்கிற தாயத்தை வாங்கி கட்டினெல்லாம் உதவிட வேணாமா. நேரம் உனக்கு தான் சரியில்லை, மரியாதையா வெளியே போ. நல்லது சொன்னா கேட்டுக்க மாட்டேல. இதெல்லாம் தான் கெட்ட நேரத்துக்கு அறிகுறி. என் நேரத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கடவுளே வந்தா கூட என்ன ஒண்ணும் அசைக்க முடியாது. எனக்காக இந்த தாழ்த்த கட்டிண்டேல்னா கெட் அவுட். முதல்ல வெளியில போங்க. எனக்கு என்ன, நான் போறேன். கெட்ட நேரம் வந்தாச்சு. எங்க அண்ணனை கொண்டது யார்? தர்மா, விடு அவனை. நான் சொல்ல விடு. என் அண்ணனை கொண்டது யாருன்னு இவனுக்கு தெரியும். இவனை நான் கொல்லாம விட மாட்டேன். விடு. பேசாம இரு தர்மா. ரஞ்சித் விடு. தர்மா, நான் சொல்றது வா என் கூட. தர்மா, பொறுமையாரு. அன்னைக்கு அந்த அம்மனாத் ஊர்ல இல்லவே இல்ல. ஓ அண்ணனை கொலை பண்ணிட்டாங்கங்கிற ஒரே பார்வையில நீ பாக்குற. ஏன் ஒரு ஆக்சிடென்ட் இருக்க கூடாது? நிச்சயமா ஆக்சிடென்ட் இல்ல. எதுக்காக எங்க அண்ணன் அந்த நேரத்துல இங்க போகணும்? பிரச்சனை இதோட என்கிட்ட விட்டுடு. விஜய் உனக்கு மட்டும் அண்ணன் இல்ல, எனக்கு அண்ணன் மாதிரி. அவரை கொலை பண்ணவங்கள சும்மா விட்டுருவனா? இதுக்கு மேல நீ கோவப்பட்டா ஏடா கூட ஏதாவது ஆயிடும். அந்த அமர்நாத் நினைச்சானா இப்பவே உன் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போட முடியும். இந்த தர்மா மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் வந்தா அசிங்கம். மர்டர் பண்ணிட்டு அந்த கேஸ் வரணும். இப்படி பேசினா எப்படி? சட்டத்தை உங்க எடுத்துக்கிட்டா அப்ப நாங்கள எதுக்கு இருக்கோம்? உங்க சட்டம் என்ன செய்யணும் எனக்கு தெரியாதா? எங்க அண்ணன் கொலை சம்பந்தமா ஒரு ஃபைலை ஓபன் பண்ணுவீங்க. 1 வருஷமா 2 வருஷமா கழிச்சு கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியலன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இந்த தர்மாவோட சட்டப்படி தப்பு செஞ்சவன் தண்டனை அடைஞ்சே தீரணும். எங்க அண்ணனை கொண்டது யாருன்னு என்னைக்கு எனக்கு தெரியுதோ அன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல பழி தீர்த்து பழி தீர்த்து பழி தீர்த்து பழி தீர்த்து. இதுவரைக்கும் பொது நலனுக்காக போராடணும். இப்ப என் அண்ணனை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்க போறேன். இது என்னோட சொந்த பிரச்சனை. என் சொந்த பிரச்சனையில உங்களை ஈடுபடுத்த விரும்பல. அதனால எங்களை எல்லாம் உன்னை விட்டு போயிட சொல்றியா? ஆமா, இதுவரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறத நினைக்காம என்னோட தோள் கொடுத்து நின்னீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அப்பா, இது வரைக்கும் உன் கூட இருந்ததுக்கு கூலி தரதா முடிவு பண்ணிட்டேன். நாங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உன்னோட வேலைக்காரங்க இப்பதான் புரியுது. பவானி, என்னடா சொல்ற? பின்ன என்ன, கூலி தரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் பிரச்சனை இல்ல, உன் கூட இருந்தாதான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அது புரிஞ்சுக்காம நீ பேசுற. ஆமா தர்மா, அவ சொல்றதா சரி. எங்க உயிர் போனாலும் உன்னை விட்டு போக மாட்டோம். கீதா, போன பிரிவுல செஞ்ச பாவத்தை தான் இந்த பிரிவுல அனுபவிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. ஆனா நடந்ததை கேட்கும்போது அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு நம்ப தோணுது. ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறேன்.
இருந்தும் நமக்கே இப்படி நடக்குதுன்னு தெரியல. பெரிய அண்ணன் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அண்ணனை யார் கொலை செஞ்சிருப்பாங்க? நான் அண்ணனோட பர்த்டே கொடுத்த இந்த பேனா கொலை நடந்த இடத்துல கிடைச்சது. இதோட மூடி யார்கிட்ட இருக்கோ அவன் தான் கொலைகாரன். அவனை நான் எப்படி கண்டுபிடிச்சிருவேன்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சதுன்னா எல்லாமே ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சிடும். இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர்ற? உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா? இருக்கே. விஸ்கி, சோடா. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். என் கேள்விக்கு பதில் சொல்லுடி. எங்கடி போயிட்டு வர? ஏய், எங்கடி போயிட்டு வர? என் அண்ணனை பார்த்துட்டு வரேன். தர்மாவை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? ம், சொல்லியிருக்கேன்ல? சொல்லிருக்கல? சொல்லிருக்கீங்க. ஆனா என் பெரிய அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் நான் யாரு? சொல்லு. நான் யாரு? என் புருஷன். ஓஹோ, புருஷன் பேச்ச கேட்காம செத்து போன அண்ணனை பத்தி விசாரிக்க உயிரோடு இருக்கிற அண்ணனை பார்க்க போனியோ? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. நான் ஒரு போலீஸ் அதிகாரி. தர்மா ஒரு குற்றவாளி. ஒரு போலீஸ் அதிகாரியோட பொண்டாட்டி ஒரு குற்றவாளிய போய் பார்க்கிறது தப்பு. இனிமே நீ படி தாண்டுன உன்னை உயிரோட எரிச்சிருவேன். இல்ல, இனிமே நான் போக மாட்டேன். இனிமே நான் போக மாட்டேன். போவாம இருக்கிறது மட்டும் இல்ல, தர்மா நினைப்பே உனக்கு இருக்க கூடாது. அவனை நீ மறக்கணும். புரியுதா?